அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. ஆம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத 2 விஷயங்கள் நடக்க போகுதுங்க. காரணம் குரு பகவானுடைய வக்ரம். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய தலைவிதியின்படி பூர்வ புண்ணியத்தின்படி நடக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட பலன் குரு பகவானுடைய வக்ரத்தால் நடக்க போகுது. அதை நீங்கள் பெற போகிறீங்க. பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ஜென்மத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் 3ஆம் வீடான ரிஷப ராசியில் இருக்காருங்க. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமடைய போகிறாரு. அடுத்த வருடம், அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிலையில் தாங்க இருக்காரு. வக்ரம் என்றால் அந்த கிரகமானது பின்னோக்கி நகரும் நிலைங்க. அதன் அடிப்படையில் இந்த முறை ரிஷப ராசியில் மிருக சீரிச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வக்ரமடைந்து பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் வரை செல்கிறார். ராசி மாறவில்லை, நட்சத்திரம் மட்டுமே மாறுகிறார். 3ஆம் வீடான தைரிய வீரிய விஜய ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ரமானது மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத 2 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி தரப்போகுதுங்க. அதுக்கு காரணம் இந்த ராகு கேது. குறிப்பாக ராகு பகவான் அவர் ஜென்மத்தில் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியில் இருக்காரு. தடுக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவர் வக்ரம் வேற அடைகிறார். பல காரியத்தில் பல விஷயத்தில் பயத்தின் காரணமாக அடங்கி ஒடுங்கி இருந்திருப்பீங்க. இனி அப்படிப்பட்ட விஷயத்தை துணிந்து எதிர்த்து நின்று செயல்படுத்த போறீங்க. தைரியமாக எதிலையும் எதிர்த்து நிற்பீங்க. ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனையாக இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு வரக்கூடிய போராட்டமான ஒரு விஷயமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயத்தில் துணிந்து நீங்கள் ஒரு முடிவினை எடுப்பீங்கங்க. அதுக்கு உரிய தைரியத்தினை குரு பகவான் கொடுப்பாரு. அதுக்குரிய வேகத்தினை ராகு பகவான் கொடுப்பாரு. முடிவினை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதன் அடிப்படையில் மீன ராசியில் பிறந்த நீங்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் என இந்த 4 வித பிரச்சனைகளில் துணிந்து நின்று ஒரு சரியான முடிவினை எடுப்பீங்க. யாருக்காகவோ அஞ்சி பயந்து நடுங்கி எதிர்காலத்தில் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ என எடுக்காமல் இருந்த அந்த ஒரு முடிவினை இப்போ நீங்கள் நிச்சயமாக எடுக்க போகிறீங்க. எடுக்க வைப்பாங்க இந்த 3 கிரகங்கள். இதுக்கு உரிய தைரியத்தை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாருங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் அதை செஞ்சிடுவீங்க. 2ஆவதாக பார்த்தோம்னா இடமாற்றம், வெளிநாட்டு யோகம், வீடு மாற்றம், வேறு ஒரு அலுவலகம் மாறுவது இதெல்லாம் நடக்குங்க. நமக்கு வேறு வேலை மாற்றம் செஞ்சால் உடனே வேலை கிடைக்குமா, சம்பளம் அதிகமாக கிடைக்குமா என பயம் தயக்கத்தோடு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயத்தில் இடமாற்றத்துடன் நல்ல வேலையில் அமர்வது நிச்சயங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தினை நீங்கள் உறுதியாக செய்வீங்க. அதே போல் ஒரு ப்ரமோஷன் கேட்குறது அல்லது ஒரு பதவி வாய்ப்பினை கேட்பது என உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் அதை கேட்டு பெறுவீங்க. நியாயமாக உங்களுக்கு தர வேண்டிய வாய்ப்பினை இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தில் போராடி கேட்போமா வேணாமா என குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அதனை விட்டு கொடுக்க மாட்டீங்கங்க. ஒரு பதவியாக இருந்தாலும் சரி, வாய்ப்பாக இருந்தாலும் சரி, உரிமைக்காக சண்டையிட்டு அந்த வாய்ப்பினை பெறுவீங்க. இதுவரை தட்டிப்போன தவறவிட்ட அந்த வாய்ப்பினை இன்னொருக்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதனால் எதிர்காலத்தில் நிரந்தரமாக ஒரு நிம்மதியான ஒரு வேலை தொழில் அமர்வது உறுதிங்க. இந்த 2 விஷயத்தையும் துணிந்து செய்வீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் நடக்குங்க. வாழ்க்கை துணை விஷயத்தில் திருப்பம்ங்கிறது உண்டு. கண்டிப்பாக திருந்துவாங்க, உங்களை புரிந்து கொள்வாங்க.
இது நிச்சயங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரமாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக விரய செலவுகள் குறைந்து வருமானமானது அதிகரிக்குங்க. அப்போ ராகு வேற உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதால வருமானத்திற்காக பல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இந்த நேரத்தில் பாரபட்சம் பார்க்க மாட்டார் ராகு. இரக்கம் காட்டி மற்றவங்களுக்காக பாசத்துக்காக விட்டு கொடுத்து பல விஷயத்தை இழந்திருப்பீங்க. இனி அப்படிப்பட்ட விஷயம் நடக்காதுங்க. உங்களுக்குன்னு ஒரு பேர், புகழ், கௌரவம் என எல்லாத்தையும் நீங்கள் அடைஞ்சு உங்கள் விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. நீங்கள் யார் என காட்ட போகிறீங்க. அப்படிப்பட்ட பேர், புகழ், கௌரவமானது கிடைக்குங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் உயரத்தை அண்ணாந்து பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட தருணமாக இது இருக்குங்க. இந்த நேரத்தில் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, ராகு கேது வழிபாடு தவறாது செய்யுங்க. இது மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு பல விதங்களில் நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.